ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல் விஷயமே இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன இருக்குன்னா அவர்களுடைய மெர்கவாக்கள் வெடிச்சிருக்கு. ஏன் மறுபடியும் இந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்தப்படுதுன்னு பார்க்கும்போது இதை காசா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் ஆல்ரெடி வைத்த கன்னி வெடிகள். அந்த கன்னி வெடிகள் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன இருக்காங்கன்னா இஸ்ரேல் எல்லோ பார்டர் போட்டு அதுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை எங்களுக்கு அகற்றுறதுக்கான பர்மிஷனே கிடைக்கல. அதனால தான் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பகுதிகளில் இவங்க உலாவி கொண்டு இருக்கும்போது அதுவும் பார்த்தா மெர்கவா போன்ற வெயிட்டான வாகனத்தின் மீது உலாவும் போது என்ன ஆயிடுது, அது வெடிச்சிருது அப்படிங்கிறதை இன்னைக்கு காசா தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் இதை உடனே எப்படி ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா, இல்லை வேணும்னே தான் பண்ணாங்க. இப்போ எங்களுடைய 2 மெர்கவாக்கள் போயிருச்சு. அதுல இருந்து சிப்பாய்கள் 5 பேர் என்ன ஆயிட்டாங்க, படுகாயம் அடைந்திருக்காங்க, 2 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக இப்படி பண்றாங்கன்னு பார்க்கும்போது இதை அப்படியே காரணமா வச்சு என்ன பண்ணிடுவாங்க, காசா மேல அட்டாக் பண்றதுக்காகத்தான். தொடர்ச்சியா காசா மக்களை இன்னும் தாக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. தாக்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்தை சொல்லி தாக்குறதுக்காக நாங்க இதுக்கு பழி வாங்குவோம் வேற இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு மக்களுக்கு நடுவில் ஒரு வருத்தமான ஒரு செய்தியாகத்தான் மாறி இருக்கு. ஏன்னா இதற்கான பதிலை யார் அனுபவிப்பாங்கன்னா காசா மக்கள் தான் அனுபவிப்பாங்க. அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுதி, UAE இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மோதி கொள்றாங்கன்னு நமக்கு தெரியுது. இந்த ஒரு வாரமாகவே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சவுதி, இன்னொரு பக்கம் UAE மோதிக்கிறாங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா UAE சவுதிக்கு பயந்து பின்வாங்கி இருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. எதுக்காக தான் இவங்க மோதிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வேற ஒன்றுமே கிடையாது. ஏமன்ல ஒரு பகுதி இருக்கு. அந்த ஏமன் நாட்டுடைய அந்த ஒரு பகுதியை யார் ஆட்சி செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஹவுதீஸ் கிடையாது. ஒரு பகுதி தான் ஹவுதீஸ்ல இருக்குது. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஏமன் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எல்லையில் இருக்கக்கூடிய சவுதியும் இன்னொரு பக்கம் எல்லையில் இருக்கக்கூடிய UAEயும் கூட்டு இராணுவமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே சில நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க எல்லையில். அதை இப்போ எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்கன்னா, சவுதி UAE அனுப்பி விட்டுட்டு ஏமனை பிடிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. UAE சவுதியை அனுப்பிவிட்டு ஏமனை பிடிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. மாற்றி இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய காரியமே ஏமனை கைப்பற்றதுக்காக தான் பண்ணுறாங்க. அதனால தான் UAE என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏமனை பிடிக்கிறதுக்காக தாக்குனாங்க. உடனே சவுதி உள்ள பூந்து எங்கே இவங்க பிடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு சவுதி UAE அடித்து வேற வழி இல்லாமல் இப்போ UAE பின்வாங்கி இருக்குது. இதுவும் சவுதி எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஏமனை அவங்க பிடிக்கிறக்காக தான் பண்ணியிருக்காங்க. மாற்றி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார் ஏமனை கையகப்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய முயற்சியில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இதனால ஏமனுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏமனுக்கு நஷ்டம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது. இதில் இருந்தாலும் சவுதி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எங்களுடைய அண்டை நாடான ஏமனுக்கு நாங்கள் உதவி செஞ்சுட்டோம், அவங்களை நாங்கள் பாதுகாத்துட்டோம், UAE எல்லை மீறி அவங்களை கைப்பற்ற நினச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சவுதி என்ன பண்ணுறாங்க, நல்ல பேர் வாங்கலான்னு பார்க்குறாங்க. எவ்வளோ நல்ல பேர் வாங்கினாலும் இவங்களும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது ஏமன் மக்களே அறிந்த உண்மையாகத்தான் இருக்குது. எப்படியாவது என்ன பண்ணிடணும், ஏமனை பிடிச்சிட்டோம்னா உடனே அமெரிக்காவுக்கும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் என்ன பண்ணிடலாம், அவங்கள்ட்ட டீலிங் போட்டுடலாம். உங்கள் கப்பல்லாம் நாங்கள் பத்திரமா அனுப்பி வைக்கிறோம் செங்கடல்ல, எங்கள் பக்கமாக வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை அட்டாக் பண்ண விடாமல் பார்த்து சேஃபாக அனுப்பிடுறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக தான் இந்த சவுதியும் UAEயும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்களுடைய வேஷம் எப்போ வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க தான் எப்படின்னு நினச்சிக்காதீங்க, இந்த சில இட்டாலி போன்ற நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகளுமே பார்த்தீங்கன்னா இப்போது நெத்தனியாக என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ஒரு வார ட்ரிப்பு. அது போகிறதுக்கான ரூட்டை என்ன பண்ணியிருக்காங்க, அமைச்சு கொடுத்துருக்காங்க. போன தடவை போக மாட்டேன்னு நெத்தனியா பயந்தாரு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மேலெல்லாம் கடந்து தான் போயிருக்காரு. அன்னைக்கு சொன்னாங்க பிரான்ஸ் நாங்கள் கைது பண்ணிடுவோண்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சத்தமில்லாமல் இருக்கிறாங்க. அந்த ரூட் பார்க்கும்போது தான் தெரியுது, ICC சொல்லியும் கேட்காம தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நெத்தனியாவுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நெத்தனியாகுவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிட்ட சொல்லி எதை வேணால் சாதிச்சுக்க முடியும்னு தெரியும். அதனால அமெரிக்கா அவங்களுக்குலாம் அழுத்தம் கொடுத்து இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, நெத்தனியாவுக்கு பயப்படுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பகிரங்கமாக காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் மறைமுகமாக இஸ்ரேலுக்கும் பயந்து அவங்களுக்கும் வழி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்குது. இதெல்லாம் தான் இப்போ வந்திருக்கு. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் சில தகவல்களோடு சந்திக்கலாம்.